10th மேக்ஸில் லெசன் 5ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா வந்து 90 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லோப்பு அதாவது சாய்வு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தீட்டா கொடுத்து சாய்வு கேட்டாங்கன்னு என்ன ஃபார்முலானா எம்சி ஈக்குவல் tan தீட்டா. அப்போ எம்சி ஈக்குவல் tan இந்த தீட்டாவுக்கு பதிலாக 90 டிகிரி போட்டுக்கோங்க. tan 90 டிகிரி. இப்போ டேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேல்யூ. tan 0க்கு 0, tan 30க்கு 1/√3, tan 45னா 1, tan 60னா √3, tan 90னா இன்ஃபினிட்டி. அப்போ நம்மளுக்கு tan 90 கேட்டிருக்கனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அடுத்து ரெண்டாவது தீட்டா வந்து 0 கொடுத்துருக்காங்க. அப்போ m இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ என்ன வரும்? tan தீட்டாக்கு பதிலாக 0. இப்போ tan 0க்கு என்ன ஆன்சர்னா 0. இப்போ 0 தான் இதோட ஸ்லோப் அதாவது சாய்வு. எக்ஸசைஸ் 5.2ல் ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்சி ஈக்குவல் டு 0, அதாவது எம் அப்படிங்கிறது ஸ்லோப்பு சாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சாய்வு கொடுத்துருக்காங்க, தீட்டா அதாவது கோணம் கேட்டிருக்காங்க. இப்போ சாய்வு கொடுத்து நம்மளுக்கு கோணம் கேட்கும்போது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம். இப்போ நமக்கு எம்மோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன நம்ம தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா பாருங்கள், tan 0வோட வேல்யூ தான் 0. நம்ம இங்கே 0 கொடுத்துருக்கறதுனால இந்த தீட்டாக்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. இப்போ tan 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக 0 இருக்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ரெண்டாவது எம்சி ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. எம்சி ஈக்குவல் அதாவது சாய்வு வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம். இல்லை இந்த எம்முக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்றுங்கிறது எங்கே வருது பாருங்க, tan 45ல் தான் 1 வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தீட்டாவுக்கு பதிலாக 45 இருக்கிறதுனால therefore தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ எக்ஸசைஸ் 5.2ல் தேர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,√5 அப்படின்னு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்ஜின்னா ஆதி புள்ளி, அதாவது 0,0 இது ஒரு பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்லோப் அதாவது சாய்வு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க, 5,√5 இது ஒரு பாயிண்ட்டு. ஆர்ஜின் ஆதி புள்ளினா 0,0 இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்டில் இதுதான் x1 y1, இது வந்து x2 y2. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் அதாவது சாய்வு. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சாய்வுக்கு என்ன ஃபார்முலானா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதான் வந்து இதோட ஃபார்முலா. அப்போ y2ங்கிறது 0. அப்போ 0 மைனஸ் y1ங்கிறது √5 பை கீழே x2 வந்து 0 மைனஸ் x1ங்கிறது 5. இப்போ என்ன ஆகும்? இந்த 0 போயிருந்தா இது மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். இப்போ √5 பை 5. இந்த 5 எப்படி எழுதலாம்னா மேலே √5 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 5 எப்படி எழுதலாம்னா √5 இன்ட்டு √5 பெருக்கணும்னா 5. இப்போ என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1, கீழே வந்து √5. இப்போ 1/√5 அப்படிங்கிறது தான் இதோட சாய்வு. எக்ஸசைஸ் 5.2ல் தேர்டில் செகண்ட் கொஸ்டின். sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் sin தீட்டா காஸ் தீட்டான்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குள்ள ஸ்லோப் அதாவது சாய்வு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இது x1, இது y1, இது வந்து x2 y2. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து சாய்வு கேட்டாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ சாய்வு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ சாய்வுன்னு என்னது? ஸ்லோப்பு. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுறது தான். y2ங்கிறது காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் y1ங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. இது வந்து ஃபார்முலா உள்ள மைனஸு, இது வந்து சம்மில் கொடுத்துருக்க மைனஸ். ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. பை கீழே x2ங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. அடுத்து ஃபார்முலா மைனஸு x1ங்கிறது சைன் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? மேலே இந்த காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு சைன் தீட்டா, இது ஒரு சைன் தீட்டா. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 2 சைன் தீட்டா. நமக்கு ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 சைன் தீட்டா. மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு காஸ் தீட்டா, இது ஒரு காஸ் தீட்டா. அப்போ 2 காஸ் தீட்டா கூட்டினோம்னா 2 காஸ் தீட்டா பை மைனஸ் 2 சைன் தீட்டா. இப்போ என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகிடும். நம்ம இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்கனால ஃபஸ்ட் நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு காஸ் பை சைன் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காட் தீட்டா. இதே சைன் பை காஸ்னு வந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா டேன் தீட்டா. காஸ் பை சைன்னா காட் தீட்டா.
எக்ஸசைஸ் 5.2ல 4th கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஆஃப் 5,1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பிங்கிற பாயிண்ட் அவங்க கொடுக்கல. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த 4,2க்கும் -6,4க்கும் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மென்ஷன் பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் சாய்வு. இதில் வந்து வெறும் சாய்வு கேட்கல, செங்குத்தான கோட்டின் சாய்வு, அதாவது பெர்பெண்டிகுலர் டு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பெர்பெண்டிகுலர் செங்குத்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ பி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு, மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா x1 + x2/2 y1 + y2/2. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாயிண்டில் இதுதான் x1, இது வந்து y1, இது x2, இது வந்து y2 அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x1ங்கிறது 4, x2ங்கிறது -6 பை கீழே 2, அடுத்து y1 வந்து 2, y2 வந்து +4/2. இப்போ என்ன வரும், 4 - 6 -2/2, 2 + 4 6/2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா -1, இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ இதான் வந்து பிங்கிற பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு அடுத்து ஸ்லோப், அதாவது சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லோப்பு சாய்வு m = y2 - y1/x2 - x1. எந்த பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும். அப்போ பிங்கிற பாயிண்ட் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், -1,3. ஏங்கிற பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 5,1. இப்போ இதான் வந்து x1 y1, இது வந்து x2 y2. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ m = y2 - y1, y2ங்கிறது 1 மைனஸ் y1 வந்து 3 பை x2 - x1, x2ங்கிறது 5 மைனஸ் x1ங்கிறது -1. அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ 1ல் 3 போச்சுன்னா -2, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 5 + 1 6. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் மேலே வந்து 1 2 is 2, கீழே வந்து 3 2s are 6. இது வந்து எம். இப்போ வந்து நம்ம ஸ்லோப், அதாவது சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செங்குத்தான கோட்டின் சாய்வு, அதாவது பெர்பெண்டிகுலர் டு ஸ்லோப்பு. பெர்பெண்டிகுலர் டு ஸ்லோப்பு, செங்குத்தான கோட்டின் சாய்வு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, -1/m இதான் இதோட ஃபார்முலா. அப்போ -1 இந்த எம் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து கீழே போட்டுருங்க. -1/3. இப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 1/3யோட ரெசிப்ரோக்கல் மேலே போச்சுன்னா அது வந்து 3/1 வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் 3. அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம எம் ஸ்லோப் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, இந்த மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு போடணும். ப்ளஸ்ன்னு போட்டு இந்த 1/3க்கு தலையில் எழுதி, 1/3 தலையில் என்னது 3 அப்படி கூட நீங்கள் எழுதலாம். அந்த ஃபார்மை யூஸ் பண்ணாமல் எழுதலாம். இங்கே வந்து மைனஸ் வந்தால் ப்ளஸ் போட போகிறோம், ப்ளஸ் வந்தால் மைனஸ் போட போகிறோம். அப்படி மாற்றிக்கிட்டு இங்கே என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே தலையில் எழுதிருங்க. அதான் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஸ்லோப்.